பல அவதூறுகள், எவ்வளவோ அவதூறுகள், எவ்வளவோ பொய் பிரச்சாரங்கள் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அந்த இடத்துல தளபதி இருக்கும்போது மிக்க ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. ஒவ்வொரு தொண்டனுக்கும் இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. நாளைய தமிழகம் எங்களுடைய தமிழகமாக இருக்கும். அதாவது இளைஞர்களுடைய தமிழகமாக இருக்கும். இது மனவேதன் இருந்தது, மனவேதைகள் இல்லாம இல்ல. ஒவ்வொரு டைம், அதாவது நேத்து முதற்கொண்டு எங்களுக்கு லாஸ்ட் மூமெண்ட் வரை இந்த ஒரு வாரம் தமிழ்நாடு வந்து என்ன நடக்க போகுது, நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி திக் திக்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு 24/7 வந்து. இருந்தாலும் இன்னைக்கு தளபதி சோசப் விஜய் எனும் நான் அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு பயங்கரமான ஒரு ஒரு இதோட இருக்கும். தமிழக வெற்றி கழகத்துல பாத்தீங்கன்னா 35 வயசு கீழே, அதாவது யங்ஸ்டர்ஸுக்கு கிட்டத்தட்ட 15 எம்எல்ஏக்கு கொடுத்துருக்காங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருக்கு. அதே பாத்தீங்கன்னா நீங்க திராவிட கட்சிகள் இதுவரை பொது தொகுதியில வந்து பெரிய அளவுல யாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததில்ல. ஆனா பொது தொகுதியில தலித் கேண்டிடேட் நிப்பாட்டி இன்னைக்கு அதை வின் பண்ண வச்சிருக்காங்க. அந்த சாதின்ற ஒரு மனநிலையை தகர்த்து உடைச்சிட்டாரு. எப்பவுமே தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா காஸ்ட் மணி இதை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதெல்லாம் தளபதி உடைச்சிட்டாரு. இங்க ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ்குள்ளயுமே இந்த காஸ்ட்ன்ற மனப்பான்மையே எங்கள்கிட்ட இல்ல. அதாவது 75 இயர்ஸா வந்து திராவிட இயக்கங்கள் என்ன இது பண்ணாங்க, அந்த சித்தாந்தங்களை வச்சு இதெல்லாம் உடைக்கணும். தளபதி அதை 3 வருஷத்துல ஈஸியா உடைச்சிட்டு போயிட்டாரு. கட்சி ஆரம்பிச்ச 3 வருஷத்துல. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது.